சோழன் வந்து ஃபோனில் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த ரவுடிஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, சோழனை உடனே வேறு இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே வேறு இடத்துக்கு மாற்றுறதுக்காக வந்து சோழனை வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கியா, இந்த இடம் தெரிஞ்சிச்சுன்னா எல்லோரும் வந்துருவாங்க, முதல்ல இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சோழனை வண்டியில் போட்டு கூட்டின்னு போகிறாங்க. இங்கே வந்து சோழனை தேடி வந்து அவங்க பிரதர்ஸ் எல்லாருமே வந்து வராங்க. அப்போ கரெக்டாக வந்து நம்ம பாண்டியனோட வண்டியை வந்து அந்த வண்டியை இடிச்சிடுது. உன்னை என்ன பண்ணுறது திரும்பி எல்லாருமே தவிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக வந்து ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒழுங்காக வண்டி ஓட்ட தெரியாதுன்னு சொல்லிட்டு சேரன் வந்து சண்டைக்கு போகிறாரு. அவங்க எல்லாருமே வந்து உள்ளே மறுபடியும் தப்பிச்சு போக பார்க்குறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணா, சோழன் வந்து வெளியே வந்து அவங்க பிரதர்ஸை பார்த்துடுறாரு. அவங்க வந்து எல்லாரையுமே பார்த்துட்டு வந்து அவர் வந்து சைகை காட்டுறாரு. உடனே அண்ணன் பாருண்ணே சோழன் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பல்லவன் வந்து கத்துறாரு. டே சோழனடா வா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே துரத்துறாங்க. வண்டியை சேஸ் பண்ணி அவங்க எல்லாருமே அடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் சோழனை வந்து காப்பாற்றுறாங்க. சோழன் வந்து இவங்களாம் எதுக்காக இப்படிலாம் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியலண்ணே அப்படின்னோடனே அவங்கள அடித்து வந்து சேரன் கேட்குறாரு. அப்போ தான் வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து மனோகர் தான் எல்லாமே பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து அவங்க சொல்கிறாங்க. அவர் தான் வந்து அவங்க மருமக மேலே பழி போட இப்படிலாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த நகை பணம்லாம் எங்கடா அப்படின்னு அவரே எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் வந்து அந்த ஆளையும் வந்து கூட்டிகிட்டு வந்து நேராக வந்து அங்கே போகிறாங்க. அங்கே போகணுன்னு வந்து நேராக முதல்ல வந்து சேரணும், அதுக்கப்புறம் பாண்டியனும் பல்லவனும் மட்டும் போகிறாங்க உள்ள. அவங்கள பார்த்துட்டு வந்து அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. நிலா நிலா என்னாச்சுமா அப்படின்னோடனே அண்ணன் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு எனக்கு ஒன்றுமே போடுறேன், அவர் கிடச்சாரண்ணே அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அந்த டைமில் மனோகரம் அவங்க வீட்டில் ஃபேமிலி எல்லாருமே வந்து ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க. சேரனோட ஃபேமிலியை பற்றி ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. அதெல்லாம் கேட்டு அப்படியாங்க என் தம்பி வந்து அப்படி பண்ணியிருப்பான், நீ நம்புறியா நிலா அப்படின்னோடனே நான் எப்படி நான் நம்புவேன், நான் நம்பலை, நீ நம்பலம்மா, அதுதான்மா உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமாம்மா அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. நிலா யாருன்னு அப்படின்னோடனே எல்லாம் உன் அப்பாவும் உன் அண்ணனும் தான்மா எல்லாத்துக்கும் காரணம், இவங்க 2 பேர் தான் சேர்ந்து படியை போட்டிருக்காங்க சோழன் மேலே அப்படின்னா சொல்கிறதெல்லாம் நம்பாத, போய் சொல்கிறாங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து நாடகம் ஆடுறாங்க, எப்படியாவது உங்ககிட்ட நம்ப வச்சு இப்படிலாம் பண்ணுறாங்க, இவங்க தான் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பியும் அவங்க அண்ணனும் சொல்கிறாங்க. அது நிலாவுக்கு ஒன்றும் புரியாமல் வச்சு அப்படியா நாங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை இல்லையா, இப்போ இவன் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்து காட்டுறாங்க. பார்த்தா நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையும் நிலா முன்னாடி அந்த ரவுடி வந்து ஒத்துக்கிறாரு. அதை கேட்டு நிலா அதிர்ச்சி அடைகிறாங்க. இதாம்மா நடந்தது, நீ இந்த சோழனை நம்புறியா, இந்த அண்ணனை நம்புறியாம்மா அப்படின்னு. நான் நம்புறேன்னா இப்படி பண்ணிட்டீங்களே, சே நீங்களாம் மனுஷங்க தானா, இவ்வளோ கேவலமாக நடந்திருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் என்ன வேணும், ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, ஒரு அப்பாவி மேலே என்ன வேணாலும் பழியை தூக்கி போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக வந்து திட்டுறாங்க. அவங்க அப்பாவையும் அவங்க அண்ணனையும் செம்ம கேள்வி கேட்குறாங்க. சரி நீங்களாம் மனுஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட வந்து சோழன் போகிறாரு. சோழன் கிட்ட வந்து நிலா வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. தயவு செய்து என் குடும்பத்துக்காக என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பரவாயில்ல நிலா, ரொம்ப அடிச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆமாம் அப்படின்ற மாதிரி விழ போகிறாரு. நிலா தாங்கி பிடிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை சோழன், உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்றாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு வந்து பல்லவனும் வந்து பாண்டியனும் பார்க்குறாங்க. இப்போ நம்மக்கிட்ட வரைக்கும் நின்று நல்லா தானே பேசியிருந்தான், நிலாவை பார்த்துட்டு கீழே விழுற மாதிரி பண்ணுறான் பார்த்தியா, பயங்கரமான கேடு தான் இவன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பல்லவன் அண்ணன் சும்மா இருந்தேன் கேட்க போகுது அப்படின்றாங்க. இங்கே வந்து இவங்க 2 பேரும் வந்து இந்த மாதிரி ஒன்றா போகிறத பார்த்துட்டு நிலா இங்கேருந்து நீ போக முடியாது அப்படின்றாரு அவங்க அப்பா. அதையும் பார்க்கலாம், எனக்கு என் குடும்பம் இருக்குது அப்படின்னு. உன் குடும்பமா, ஆமாம் இதுதான் என் குடும்பம், இது என் குடும்பமே கிடையாது, நீங்களாம் என் குடும்பம்னு சொல்கிறதுக்கு எனக்கு அசிங்கமாக இருக்குது, இவ்வளோ கேவலமான விஷயத்தை பண்ணிவிட்டு என் குடும்பம் வேறு சொல்கிறீங்களா, இதுக்கப்புறம் நிலா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தை விட்டு போயிட்டா, இதுக்கப்புறம் என்னை தேடி வர்றது என்கிட்ட நடிக்கிறது இதெல்லாம் வச்சுக்கினீங்க அவ்வளோதான், ஏண்டி நிலா இப்படிலாம் பேசுகிறேன்னு அவங்க அம்மா வராங்க. சரி நீ எல்லாம் பேசாத, நீ எல்லாம் ஒரு மனுஷியா, இவ்வளோ கேவலமாக வந்து நடிச்சிருக்க, என்கிட்ட அப்படி நடித்த எல்லாமே போயில, எல்லாம் போட்ட நாடகம்ல, அண்ணி இது உங்களுக்கும் பங்கு இருக்கா அப்படின்னு. ஐயோ நிலா இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது நிலா, என்கிட்ட சொல்லாமல் தான் இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க நிலா, சத்தியமாக எனக்கு தெரியாது, என்னை நம்ப நிலா அப்படின்னோடனே என்னத்தை நம்புறதோ, இப்போல்லாம் எனக்கு நம்பிக்கைன்ற வார்த்தை நம்பிக்கை இல்லாமல் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் யாரையும் மூஞ்சில் முடிச்சிடாதீங்க, அவங்களெல்லாம் பார்க்க எனக்கு அருவருப்பாக இருக்குது அப்படின்றாங்க. நிலா என்ன நிலா இப்படிலாம் பேசுகிறீங்க, பாரு நிலா சொன்னா கேளு, எதையும் கேட்க நான் தயாராக இல்லை, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கிளம்ப போகிறாங்க.